அந்த சார் வழக்கில் ஒரு புதிய செய்தி வந்திருக்கு. இன்றைக்கி பாதிக்கப்பட்ட அந்த பெண்ணினுடைய வழக்கறிஞர் ஒரு யூடியூப் சேனலுக்கு பேட்டி கொடுத்துருக்காரு. அவர் அந்த யூடியூப் சேனலில் 3 மாதமாக தொந்தரவு பண்ணியிருக்காங்க, பேட்டி கொடுங்க. அவர் என்ன சொல்லிட்டாரு, என்ன இதில் சாட்சியாக போட்டிருக்காங்க, சாட்சியாக நான் சொல்லி தீர்ப்பு வரட்டும், அதுக்கப்புறம் நான் மனம் திறந்து பேட்டியை கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இந்த பேட்டியில் ஒரு உண்மையை போட்டு உடைச்சிருக்காரு. என்ன உண்மைன்னா, அந்த பெண் ஞானசேகரன் உள்ளே வந்து அந்த பெண்ணை பலாத்காரம் பண்ணி, பாலியல் பலாத்காரம் பண்ணி, அந்த பெண்ணை வந்து ஃபோட்டோவெல்லாம் எடுத்து, வீடியோவெல்லாம் எடுத்து அந்த பெண்ணை வந்து மிரட்டியிருக்கான். அவர் சொல்கிறார், ஃபோட்டோவெல்லாம் எடுத்து நான் சொல்கிற சார்ட்டை நீ போகணும்னு சொல்லியிருக்கான். அதுக்கடுத்தது முக்கியமான சொல்கிற அந்த நேரத்தில் அந்த இவனுக்கு ஒரு ஃபோன் வந்திருக்கிறது. சொல்கிறார், இது ஒய்ஃப் இதில் இருந்தது, ஏரோப்ளேன் மோடுன்னு கமிஷனர் சொல்கிறாரு, ஜட்ஜு சொல்கிறாரு, அந்த சாரி யாரும் இல்லைன்னு அந்த அம்மா அரசாங்க வக்கீல் சொல்கிறாங்களே, நல்லா கேளுங்க. அந்த பெண்ணு வழக்கறிஞர், அந்த பெண்ணு வந்து அந்த வழக்கறிஞர்கிட்ட தான் உங்கள் சொந்தக்காரவங்க, அந்த வழக்கறிஞர் இது குற்றம் நடந்த உடனே உங்கள் குடும்பத்தோட அந்த வழக்கறிஞர்கிட்ட தான் போயிருக்காங்க. என்னம்மா நடந்ததுன்னா, அந்த பெண் கொடுத்த வாக்கு மூலம், வழக்கறிஞர் சாட்சி இன்றைக்கி பேட்டி கொடுத்துருக்காரு. இந்த இதை பாருங்கள். ஆபாசமான வீடியோக்கள் எடுத்துருக்குறாங்க. இப்போ வீட்டில் உள்ள நம்பர்லாம், மொபைல்லேருந்து அம்மா அப்பா நம்பர்லாம் எடுத்துருக்குறாங்க. அப்புறமா ஒரு ஃபோன் வந்திருக்கு. ஃபோன் வந்து அவர் ஃபோனை அட்டன் பண்ணிவிட்டு, இந்த மாதிரி உன்னோட வீடியோலாம் இருக்குது, நான் இதெல்லாம் பரப்பிடுவேன், நீ வந்து எனக்கு ஒத்துழைக்கணும் அப்படின்ற மாதிரி ஃபோன் வந்த பிறகு ஃபோனை அட்டன் பண்ணிவிட்டு, இந்த மாதிரி பேசிகிட்டு இருக்கேன் சார், கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள், பேசிகிட்டு இருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்லிவிட்டு ஃபோனை கட் பண்ணிவிட்டு, எனக்கு மட்டும் இல்லை இன்னொரு சாருக்கும் நீ வந்து ஒத்துழைக்கணும், கூடும்போதெல்லாம் வரணும், இல்லாட்டி இந்த வீடியோவை நாங்கள் லீக் பண்ணிடுவோம் அப்படின்ற மாதிரி மிரட்டி இருக்கிறாங்க. ஸோ இந்த வீடியோவில் என்ன சொல்கிறாரு, இவனுக்கும் ஃபோன் வந்திருக்கு, அவன் ஃபோன் பேசியிருக்கான், சொன்னது யார், பாதிக்கப்பட்ட பெண். ஆனால் நம்ம போலீஸ்லேருந்து ஜட்ஜிலேருந்து அவ்வளோ பேரும் அந்த சாருன்னு யாரும் இல்லை அப்படின்னு அப்பட்டமாக புளியிருக்காங்கிறது தெரியுது. ரெண்டாவது, அந்த பெண்ணிட்டு இவங்க கேட்குறாங்க கேள்வி, இந்த தீர்ப்பு கொடுத்தது அந்த பெண்ணுக்கு திருப்தியா? அவர் சொல்கிறார், இல்லை இவருக்கு மட்டும் தண்டனை கிடைச்சிருச்சே, அந்த இன்னொருத்தர் அந்த சாருக்கு தண்டனை கிடைக்கலையேங்கிற கவலை அந்த பெண்ணிட்ட இருக்குதுன்னு சொல்லியிருக்காரு. அப்போ அந்த பெண்ணு தான் சாட்சி. ஃபோன் வந்திருக்கு, ஞானசேகரன் பேசியிருக்கான், இந்த அத்தனை கூட்டமும் சேர்ந்துக்கிட்டு இதில் இருந்திருக்கு, ஃப்ளைட் மோடில் இருந்திருக்கு அப்படின்னு சொல்லி இந்த அத்தனை கூட்டமும் சொல்லி. அப்போ ஏன் ஃப்ளைட் மோடில் இருக்குங்கிறாங்க? இந்த ஆள் ஃபோனில் பேசியிருக்கான்னு அந்த பொண்ணே சொல்லுது, அது சாட்சி இருக்குது. இந்த வழக்கறிஞரும் கோர்ட்டில் போய் 3வது சாட்சியாக அத்தனையும் சொல்லியிருக்கார். ஆனால் நீதிபதி சொல்லிட்டாங்க அதெல்லாம் கிடையாது, அந்த சாருன்னு ஒரு ஆள் இல்லை, நீதிபதி அந்த பக்கம் போயிட்டாங்க. அதுக்கு மாதிரி அரசு வழக்கறிஞர் ஒருத்தவங்க பாவம் எந்த யூனிவர்சிட்டியில் படிச்சுட்டு வந்தாங்களோ அவங்களும் அதெல்லாம் கிடையாது. அந்த சாரை பற்றி சொன்னீங்கன்னா உங்கள் மேலே வழக்கு போடுவாங்க, கண்டெம்ட் ஆஃப் கோர்ட். அந்த அம்மா அந்த புஸ்தகத்தையே படிச்சிருக்காது. கண்டெம்ட் ஆஃப் கோர்ட் ஆக்ட்னா அந்த புஸ்தகத்தில் என்ன இருக்குது, சட்டத்தில் என்ன இருக்குது, அது சம்மந்தமாக சுப்ரீம் கோர்ட்டு ஜட்ஜ்மெண்ட்டுகள், தீர்ப்புகள் என்னென்ன வந்திருக்கு, கண்டெம்ட் ஆஃப் கோர்ட்டுனா என்ன, ஃபேர் கிரிட்டிசிசம் கண்டெம்ட் ஆஃப் கோர்ட் வராது, பப்ளிக் இன்ட்ரெஸ்ட்டில் பேசுனா கண்டெம்ட் ஆஃப் கோர்ட் வராதுன்னு வழக்கு சுப்ரீம் கோர்ட்டு தீர்ப்புகள் அதுக்கப்புறம் வந்ததெல்லாம் அந்த அம்மா படிச்சிருக்காங்க மாட்டாங்க, வெறும் சட்ட புஸ்தகத்தை பரட்டி போட்டுருப்பாங்க. அதனால தான் அவங்க இப்போ இந்த பெண்ணு, பாதிக்கப்பட்ட பெண் இவ்வளோ உறுதியாக சொல்கிறாங்க. ஆனால் கமிஷனரில் இருந்து நீதிபதியிலிருந்து அத்தனை பேரும் இல்லை இது ஃப்ளைட் மோடில் தான் இருக்குங்கிறாங்க. அப்போ ஃப்ளைட் மோடில் இருக்கும்போது அவன் எப்படி இவ்வளோ பேசினான் அப்படின்னா, அதுக்கு டெக்னிக்கல் ரீசன், அதாவது தொழில்நுட்பமாக பார்த்தீங்கன்னா அது சாத்தியமா அப்படின்னு கேட்டிங்கன்னா அது சாத்தியம். ஃப்ளைட் மோடில் இருந்தால் கூட உங்களுக்கு ஃபோன் வரும், ஃப்ளைட் மோடில் இருந்தால் கூட நீங்கள் ஃபோனில் பேசலாம். எப்படி என்னமோ பெரிய தொழில்நுட்ப ஆதாரங்கள் எல்லாம் கொண்டு போய் வச்சுட்டோங்கிறாங்களே தொழில்நுட்ப ஆதாரத்தை. அதுக்கு தான் சொல்கிறேன். என்னென்னா, உங்கள் ஃபோனை எடுத்துக்கோங்க, ஒய்ஃபை உங்கள் ஃபோனில் ஒய்ஃபை இருக்கணும், நீங்கள் ஃப்ளைட் மோடில் வைங்க. ஃப்ளைட் மோடில் வச்சுட்டு ஃப்ளைட் மோடு நீங்கள் வச்ச உடனேயே உங்கள் ஒய்ஃபை ஆஃப் ஆகிடும். ஃப்ளைட் மோடில் வச்சுட்டு திரும்பி நீங்கள் உங்கள் ஒய்ஃபையை ஆன் பண்ணுங்கள். ஃப்ளைட் மோடு வந்ததுக்கப்புறம்
வைஃபை ஆனில் இருக்கணும். வாட்ஸ்அப்பில் நீங்கள் இன்னொருத்தருக்கு ஃபோன் பண்ணுங்கள், உங்கள் ஃபோன் போகுதா இல்லையான்னு பாருங்கள். அவர்கிட்ட ஃபோன் பண்ண சொல்லுங்கள், உங்களுக்கு ஃபோன் வருதா இல்லையான்னு பாருங்கள். ஃப்ளைட் மோடில் இருக்கும்போது வைஃபை ஆனில் இருந்து வாட்ஸ்அப் கால் இருந்தால் இன்கமிங் காலும் வரும், அவுட் கோயிங் காலும் வரும். நான் சொல்கிறத நல்லா புரிஞ்சுக்கணும். இதில் ஒரே ஒரு பிரச்சனை என்னென்னா, வைஃபை கனெக்ஷன் இருக்கணும். இப்போ அண்ணா யூனிவர்சிட்டி வளாகம் இருக்க, அதில் நிச்சயம் வைஃபை கனெக்ஷன் எப்போவுமே இருக்கும். ஏன்னா மாணவர்கள் எல்லாம் அங்கே இருப்பாங்க. அந்த சாயங்கால நேரத்தில் வெளியில் வந்து படிச்சுக்கிட்டு இருப்பாங்க. அவங்களுக்கு ரெஃபரன்ஸுக்கு தேவைப்படும். வைஃபை வந்து அண்ணா யூனிவர்சிட்டி வளாகத்தில் எப்போவும் இருக்கும். ஆனால் அந்த வைஃபைக்கு யூசர் நேம், பாஸ்வேர்டு ரெண்டும் தெரிஞ்சிருக்கணும். அப்போ தான் அது ஆன் ஆகும். ஞானசேகரன் அடிக்கடி உள்ளே போயிருக்கான். அவனுக்கு உறவினரோ யாரோ உள்ளே வேலை பார்த்துக்கிறதா செய்தி வந்தது, மனைவியோ யாரோ உள்ளே வேலை பார்க்குறாங்க. அதனால் ஞானசேகரன் அறிமுகமான காரணத்தால் அங்கே இருக்கிற எல்லாருக்குமே யூசர் நேம், பாஸ்வேர்டு தெரிஞ்சிருக்கும், மாணவர்கள் மற்றவங்களுக்கு. அதை உபயோகப்படுத்தி வைஃபையை ஃப்ளைட் மோடில் வச்சுட்டு வைஃபை ஆன் பண்ணிட்டா இவனுக்கு வாட்ஸ்அப் கால் அத்தனையும் வரும். இவனும் வாட்ஸ்அப் காலில் பேசலாம். அப்போ நீங்கள் கால் ஹிஸ்ட்ரி எடுத்தீங்கன்னா இருக்காது. ஏன்னா கால் ஹிஸ்ட்ரிங்கிறது உங்களுக்கு மொபைல் ஃபோனுக்கு உங்கள் இதுக்கு போகிறது, நெட்வொர்க்குக்கு போகிறது, மொபைல் நெட்வொர்க்குக்கு போகிறது. இது வாட்ஸ்அப் நெட்வொர்க். இதுக்கு வந்து தனியான விஷயம். வைஃபை இருந்தால், இதில் இருந்தாலும் ஃப்ளைட் மோடில் இருந்தாலும் உங்களுக்கு ஃபோன் வரும், ஃபோன் அவுட் கோயிங்கும் போகும். நான் சொல்கிறத நீங்கள் ஒருத்தராக தனியாக உங்கள் ஃபோனில், ஆனால் வைஃபை கனெக்ஷன் இருக்கணும். ஏன்னா வெறும் மொபைல் டேட்டா கனெக்ஷன் இருந்தால் பண்ண முடியாது, வைஃபை இருக்கணும். அதனால் நீங்கள் இருக்கிற இடத்துல வைஃபை இருக்கணும். அண்ணா யூனிவர்சிட்டிக்குள்ளே வைஃபை இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது, நிச்சயம் இருக்குது. இப்படித்தான் ஃப்ளைட் மோடில் வைத்திருந்தும் அவன் வந்து பேசியிருக்கான ஒழிய அவன் பேசலை, அந்த சரியார்ட்டையும் பேசலைன்னு இப்படியெல்லாம் சொன்னீங்கன்னா கேட்குறவன் நான் இழிச்சவனா? நான் சொல்கிறத எல்லோரும் ட்ரை பண்ணி பாருங்கள். எல்லா ஜட்ஜுங்கள்லேருந்து அதிகாரிகள் எல்லாத்துக்கும் சொல்கிறேன், ட்ரை பண்ணி பாருங்கள் நான் சொல்கிறது.